Hi friends, நம்ம எல்லாருக்குமே பஞ்சு மிட்டாய்ங்கிறது ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். அதே பஞ்சு மிட்டாய் நம்ம காசு கொடுத்து கடையில வாங்காம வீட்லயே மேக் பண்ணி சாப்பிட்டா எப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்காக ரொம்ப சிம்பிளா ஒரு பஞ்சு மிட்டாய் மிஷின் மேக் பண்ணோம். ஆனா அது மேக் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது பஞ்சு மிட்டாய் மேக் பண்றதுல இவ்வளவு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னென்ன ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நான் ஒரு தகர டின்னு தான் வாங்கி வச்சிருக்கேன். இதில் தான் அந்த காட்டன் கேண்டி மிஷின் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது நார்மலாக பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் தான் வாங்கினது. ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டாக கட் பண்ணணும். கட் பண்ணுறது கொஞ்சம் சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை போல் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு பக்கம் ஒரே ஈவனாக மார்க் பண்ணல. ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். அது எப்படின்னு கட் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ண அந்த ஷார்ப் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் நம்ம இதுக்கு மேலோட அந்த மூடி தேவை கிடையாது. தூக்கி போட்டுட்டு இது ரெண்டு பார்ட்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ரஸ்க் டின் அப்படிங்கிறதுனால உள்ளார எதுவும் பெருசாக கரலாம் இல்லை. இதுவே நீங்கள் ஆயில் டின் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளார ரொம்ப ஆயிலாக இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ண அந்த டாப் பீஸ் இருக்குல்ல, அது கீழே குப்பரைக்கு இது போல் வைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த பாட்டம் பீஸை இதே போல் வைக்கிறேன். இப்படியே இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் செல்ஃப் ஸ்க்ரூ தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே 4 மூலையில் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் தான் நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பெரிய இடமா வச்சிருக்கேன். அதே போல் இந்த பக்கம் நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்ன இடமா வச்சிருக்கேன். நம்ம டின்னோட அவுட் சைடு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட உள் சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாவே கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் நான் பெயிண்ட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணுறோம்னா, டின்னோட பெரிய சைஸ் வச்சோம்ல, அதில் சென்டர் பார்த்து கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இதே போல பெரிய ஹோல்ஸ் பக்கத்தில் 2 சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம எதை வச்சு போட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம இந்த பஞ்சு மிட்டாய் மிஷினை ரன் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். அதுக்காக 775 மோட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம லாஸ்ட்டாக வெஜிடபிள் கட்டர் மேக் பண்ணியிருந்தோம். அதே மோட்டர் தான் இது. இந்த மோட்டரில் நம்ம அடாப்டர் செட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1.5 இன்ச் போல்ட் எடுத்துக்கிட்டு அதில் அந்த மோட்டரோட ஷாஃப்ட் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டோன்னு போட்டு எடுத்துக்கிட்டேன். இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் இதில் காட்டல. வேணுங்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. இப்போ இந்த போல்ட் அந்த மோட்டர் உள்ள ஷாஃப்ட் ஃபுல்லாக உள்ள போகிற அளவுக்கு வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு போல்ட்டு கால்னு சொல்லிட்டு பயமே தேவை கிடையாது. அந்த ஷாஃப்ட் அளவு தான் கரெக்டாக ஓட்ட போட்டுருக்கோம். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏற்ற மாதிரி தான் அந்த டின்னில் ஓட்ட போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சோம்ல, அதுவலே கீழே இருந்து அப்படியே அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அந்த மோட்டர் உள்ள ஹோல்ஸ் கரெக்டாக ஸ்க்ரூ போகிறது ஏற்ற மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிறேன். இதுக்காக நான் 2 1/2 இன்ச் ஸ்க்ரூவை இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதுவே போதுமானது தான். இதை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது போல் பெரிய சைஸ் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பெயிண்ட் டப்பா ஒன்று எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கூட அந்த பெயிண்ட் ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அளவுக்கு மேலே மட்டும் விட்டுட்டு கீழ் சைடு இவ்வளவு இருக்குல்ல, இது ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 2 mm ட்ரில் பிட் எடுத்துருக்கேன். இதை வச்சு நான் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எந்த அளவுக்கு இந்த பெயிண்டிங்கில் ஓட்ட போட்டு எடுத்துருன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே போல் நீங்களும் போட்டுங்க. இப்போ அடுத்த அந்த பெயிண்ட் டப்பாவோட பேக் சைடில் கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் நம்ம எந்த அளவு வச்சு போட்டோம்னா, அந்த மோட்டர் கூட ஒரு போல்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம்ல, இதே அளவு வச்சு தான் போட்டோம். இப்போ இந்த போல்ட் கூட நம்ம ஓட்ட போட்டு எடுத்து அந்த பெயிண்ட் டப்பா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஒரு வாசர் ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வாசர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம அந்த பெயிண்ட் டப்பா ஆடாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான். இதே போல் உள் சைட்லேயும் ஒரு வாசர் போட்டு அதுக்கு மேலே நட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த டப்பா கரெக்டாக சென்டரில் நிற்கிது. இதே போல் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ
இப்போ நம்ம இதுக்கு பேக் சைடில் வச்ச மோட்டருக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுக்காக நான் 12 வோல்ட் பேட்டரி தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் அந்த மோட்டர் ரன் பண்ண வைக்க போறோம். கூடவே ஆன் ஆஃப் சுவிட்ச் ஸ்பீடு கண்ட்ரோலர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டின்ல 2 ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 ஹோல்ஸ்ல அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் அந்த ஸ்பீடு கண்ட்ரோலர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மோட்டர் கூட அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். நான் மோட்டர்லேருந்து 2 ஒயர் எடுத்து அந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் அந்த கண்ட்ரோலையும் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து 2 ஒயர் வெளில எடுத்துருக்கேன். இதை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயரையும் சின்ன ஓட்டம் ஒன்று போட்டிருக்கேன். அது வழியாக அப்படியே வெளில எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஒயரையும் கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து அந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதோட ஒர்க்கிங்கை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ரொம்பவே சிம்பிளான நம்ம காட்டன் கேண்டி மிஷின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போனால் இல்லை ஜீனி பாவை காய்ச்சி ஊற்றி பஞ்சு மிட்டாய் எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதுக்காக நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன். கூடவே அந்த ஜீனி பாவை காய்க்கிறது ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு காய்க்கிற அளவுக்கு ஜீனியை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, 1000 மேலே போயிடக்கூடாது. ஒரு 600-800 வைக்கிற மாதிரி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டே கூடாது. வெறும் ஜீனி மட்டும் தான் காய்ச்சி எடுக்கணும். அப்பப்போ இடையில இது போல கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி இது போல கோல்டன் கலரில் வந்துடும். இந்த டைமில் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் பஞ்சு மிட்டாய் செய்கிறது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி அப்படின்னு நினச்சி நானும் பஞ்சு மிட்டாய் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஆஹா, என்னடா இது, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப ஆர்வ கொடால என்ன பண்ணிட்டேன்னா ஜீனியை போட்டு ரொம்ப காய்ச்சி எடுத்துட்டேன். அதாவது ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு பஞ்சு மிட்டாய் வராம ஜீனி பாபாவே அப்படியே வெளில தள்ளிடுச்சு. சரி ஓகேன்னு 2வது வாட்டி ட்ரை பண்ணேன். அதாவது ஜீனியை ரொம்ப காய்க்காம லைட்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஜீனியை மெல்ட் பண்ணுறது ரொம்பவே பயந்துட்டு தான் பண்ணேன். ஏன்னா ஜீனி பாவில் நம்ம பதம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது குக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஃபுல்லாக மெல்ட் பண்ணாமல் மெல்ட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம கரெக்டான பாத்திரம் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க கரெக்டாக நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இதுலேயே ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்தேன், அது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கீழே உள்ளதை எடுத்தேன், அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு பஞ்சு மிட்டாய்ங்கிறது வாயில் வச்சதுமே கரையணும், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அதே போல் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கலருக்காக ரோஸ் கலர் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஜீனி பாகோட கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. நல்லா கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இந்த வாட்டி நம்ம குச்சை வச்சு இந்த கடையிலாம் எடுப்பாங்க அப்படியே பந்து போல, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே போல் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு உண்மையாக இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரே நேரத்தில் அந்த லிக்விடையும் ஊற்றணும், அந்த பஞ்சு மிட்டாய் அப்படி சுற்றி எடுக்கணும். அது உண்மையாக ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றியுள்ள ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதுக்கான ரீசன் உண்மையாக உங்களுக்கு என்னன்னு தோணுச்சா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்தலாம் சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் அந்த பஞ்சு மிட்டாய் பாருங்க, நம்ம கடையில் அந்த ரோட்லலாம் வாங்குவோம்லாம் அதே போல் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே பொசு பொசுன்னு இருந்துச்சுங்க. என்ன ஒன்று நம்ம பெருசாக அந்த பந்து மாதிரி இருக்க தான் ரொம்ப ஆசைப்பட்டோம், அது மாதிரி தான் எடுக்க முடியல. ஆனால் அதில் அந்த ஜீனி பாகு ஊற்றி அப்படியே விசில் அடித்து நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் வர்றது பார்க்குறது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இதில் நாங்கள் வீடியோவில் காமிச்சது ரொம்பவே கம்மி தான். இதுக்கப்புறம் நாங்கள் நிறையவே செஞ்சு பார்த்தோம். அந்த டப்பாவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்குறது தான் ஒரு பெருசாக அழகாக எடுக்க முடியாது தவிர அந்த டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பஞ்சு மிட்டாய் வாங்குவோம்ல அதை விட இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பண்ணதுனால பாருங்க, வாயில் வச்சது தான் ஒரு செகண்ட் தான் அப்படியே பொசுன்னு அப்படியே சும்மா கரைஞ்சி போயிடுச்சு. பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதையும் பார்த்து நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.